ஆமா நானா வச்சுக்கிறேன். நம்ம போட்டு தூள் அனுப்பு வந்துடுறேன். நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சி அவருக்கு க்ளீன் பண்ண சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். இப்படி போட்டு கேட்குங்க. நானே எது இல்லைங்க சார் மீன் எடுத்துக்கிறேன். உன்னை சொல்லி பெருமைப்படுறாங்க சொல்ல ஒன்ன வச்சுனே முடியாத கஷ்டப்படுறாங்களே. நீ 2 வச்சுக்கே அப்படின்னு இருக்கா சொல்றது. நம்மளுக்கு ஏன் சொல்றாங்க? அதுதான் சொல்றேன். ஒன்ன வச்சுனே கஷ்டப்படுறீங்களா? தெரியப்படுங்களா? இல்ல இல்ல நீ வச்சினே அப்படியே வந்துருப்போம். மீன் பிடிங்க என்னையா வண்டியது ஒரு 4 1 2 3 4 மீன் வெயிட் பண்ண. நீங்க என்ன கொடுத்துருங்க உள்ள போட்டுருங்க. நீங்க ஏன் கையில் வச்சுக்கிறீங்க? எனக்கு தான் பஸ் அடிக்குது. மீன் வருது என்ன பண்ணுறது? மீன் என்னன்னா ஒரு நல்லா வருது. என்னண்ணா தலை வெட்டுறேன் அடி மொத்தமாக போட்ட மாதிரி அடங்காது. புரியுங்க தட்ட போட்டோ. வாங்கம்மா கொஞ்சம் பிஸியாக கண்டிப்பா. நான் இப்போ பண்ண எப்போ வருவேன்? 4 மணி நேரம் ஐயா. அது கூட ஆகாதியா? இப்போலாம் முதல்ல கிடையாது. ஒரு 7-8 பேர் தான் இருக்காங்க. எப்படி கஸ்டமர் இங்கே நிற்கிறாங்களே அவங்க நிற்பாங்க. பார்த்து எடுத்துங்க. வேற 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 மீன் கண்டுக்குவா என்ன பண்ணுறீங்க? 3/4 ஃபுல்லாக ஃப்ரையாக போடுறேன். ஃப்ரை போடுறேன்னா கொஞ்சம் பீஸ் இருக்கான். அதில் வந்து சின்ன மீன் எல்லாத்துலேயும் 3/4 குழம்புக்கு வந்துடும். எலும்பு இந்த சக்கரை இதெல்லாம் குழம்பு போட்டு மெயின் பீஸை மட்டும் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுறேன். மீன் உயிரோடு இருக்கு. மீன் செத்து போயிருக்கு. மீன் உயிரோடு இருக்கு. ஆள் உயிரோடு எங்கே விட்டா திரும்ப வந்துருமா? எங்கே விட்டா துள்ளுவான் தெரியுமா? நடு கண்டத்தை விட்டனா துள்ளுவான். இதை துண்டு போடணும். கரையிற ஓ நீங்கள் எங்கே போகிறீங்களோ இது எனக்கு அது அடுத்து தான் அழகாக இருக்கும். அதனால தான் அது எடுக்கிறாங்க. அப்படியே துண்டு போடணும். அதான் முள்ளே இருக்காது. டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மட்டும் சாப்பிடணும். இது மெயின் வந்து இல்லைன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுண்ணா. இது எப்படி சாப்பிடணும்னா முட்டி வலிக்கலாம் ரொம்ப நல்லதுண்ணா. நான் அதுதானா மிளகு முட்டி வலிக்கலாம் இந்த மீன் ரொம்ப நல்லது. மிளகு வச்சு குழம்பு வைப்பாங்க காரமாக. உடம்பு ரொம்ப அதெல்லாம் பொய்யா உண்மையா? அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மை சொல்கிறத விட உண்மைதான். பட் இன்னொன்று விஷயம் தெரியுமா? நீ போடுறியே இப்போ மசாலா இஞ்சி பூண்டு மிளகு இது 3மே உடம்புக்கு நல்லது தான். ஆமாம் புரிஞ்சா? அப்போ இது கூட மிக்ஸ் பண்ணோடனே கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அல்ல மீன் மீன் உயிரோடு இருக்கானா?
எல்லாமே ப்ரோட்டீன் தான் மீன்ல. ஆ ஆமா ஒரு 1000 இல்ல 1700. தலைவா இந்த ஒரு பீஸ் மட்டும் கூட 1000 ரூபாய். ஒரு கிலோ வச்சுமா 200 ரூபாய். இதனோட விலை 4 கிலோ 800 ரூபாய். இது மட்டுமே ஆச்சு. 700 அப்புறம் 50 கொடுத்து ஏலங்க. இன்னும் இருக்கு திருக்கியெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. வாங்க ஏலத்துல எடுத்துருக்கா போறேன். அதனால பிரச்சனை இருக்கு. இப்போ வந்த மீன் இருப்பா. இது மாமா ஐபி வருது. பைப்பர்ல வருதுல. ஐபி பைப்பர். போட்ல இருந்து வந்து கொடுப்பாங்க. நான் அது பெருசா போறேன். இதோ வரேன். என்ன போட்டு ஒஸ்டானுங்களா? சூரத்துக்கு ஒஸ்டானுங்க. நான் ஒயிட் போறேன். இது மட்டும் தான் அது பண்ணா எப்போதும் பிடிக்கிற மாதிரி பண்ணா அந்த கார்னர்ல பிடிப்பா பாருங்க. இங்கயா அந்த கார்னர் இதுவா அதில் பிடிப்பாரு. அதே பக்கம் வலிக்குது. அது நான் என்ன பண்றது? எவன்டா அவன் என்ன திட்டினவாங்க? யாரோ தேட வந்து போய் நானா மாற்ற முடியுமா? போறாமையும் திட்டுறவனுங்கிறான். அவனுக்கு என்ன போறாம இது நம்ம பத்தி? ஓ வெட்டிலாம் என்ன வெட்டிலாம் தெரியான்னு கேட்காத. ஆமா உங்களுக்காக முக்கால்வாசி எல்லாமே சரிதான். எல்லாமே நீ இது மோஸ்ட்லி குழம்பு தான் சாப்பிடணும். மசாலா குழம்பு வச்சா விட நல்லா இருக்கும். அப்படியே கச்சி சாப்பிடலாம். முள்ளு கிள்ளு கொஞ்சம் எல்லாம் அதான் நீங்க போடுற மசாலா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஒன்றா காரமுள்ள மீன் நீங்க வாங்கி சொல்ற போற மசாலா காஞ்சி காரமா இருக்கும். செக் பண்ணி பாங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு குழந்தைக்கு கொடுங்க. அவ்வளோ நல்லா காரமாக காடாகவும் இருக்கும். நல்லா இருக்கும். கை குழந்தைக்கு குழம்புல போட்டாங்கன்னா அந்த சதை எடுத்து சாப்பாட்டுல பிசைஞ்சு கை குழந்தை கொடுக்குது. ஆமாம் முள் இருக்காது. முள் எதுவுமே இருக்காது. சாஃப்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னா எக்ஸாம்பிள் சொன்னா பற்றி சொல்றது முள் எக்ஸாம்பிள் இதுதான் சாப்பிட்டு இதோட எந்த மிச்சம் இதுதான் சாப்பிட்டு. அடையடே உன் கடையை க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி பாக்ஸ் வச்சுருவாள். வவால் முள்ளோட சாப்பிட்டா தான் இருக்கும். ஆனால் இது கச்சா அப்படியே முழுங்கலாம். வவால் நான் என்ன நான் 2 மீன் வச்சேன். நான் தூக்கி 2 மீன் வந்து அனுப்பிக்க போகிறேன். அதுலேயும் குழம்பு இருக்கு. அவ்வளோ நான் கிளம்புறியா? போடல. ஆமாம் கிளம்புறேன் நீ கிளம்பாடி. ஆனால் ரொம்ப ரெக்கார்ட் இல்லை இதெல்லாம். நான் இருந்ததா? ஆமாம் இல்லை நீங்கள் லீவ் நீங்கள் வந்து நாளைக்கு லீவ் எடுக்கலாம். எழுத்து என்ன சார்? ஒரு நாள் கஷ்டப்படுறா ஒரு நாள் லீவ் எடுக்க வேண்டியதான். நீ நிற்கலாம். அவர் நிற்க மாட்டாரு. அவர் வந்தாருன்னா அப்படி ஓடிடுவாரு. பிஸ்கு பிஸ்கு ஓடிடுவாரு. உண்மைதான் கேளா நிற்க மாட்டா போல ஓடிக்கா போல. என்னால வர முடியல. இல்லை வர முடியல. இப்போ சொல்கிறேன். இப்போ நிற்கிறதா நிற்கிறா போல இல்லைன்னா போயிட்டு இருப்பா போல. ஒரு வீடியோ 2 வீடியோ இருப்பாரு. அதில் ஓட்டுவாரு. வேலை தான் முக்கியம். சம்பளம் வாங்குறோம். தெரியுமா